இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு தேர்தல் ஆணையம் வந்து இரட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப புகழேந்தி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாரா, அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாரா? கோர்ட்டு நம்புறீங்களா நீங்க? கோர்ட்டு நம்பினா இப்ப சென்னையில வந்து அமர்வு நீதிமன்றம் நீதியரசர் சூரணி தலைமையில இதுக்கு அதிகாரம் இருக்குன்னு அவர் தானே எல்லாத்தையும் விசாரிச்சு ஸ்டே கொடுத்தவரே வெக்கேட் பண்ணாரு. உங்க கேள்விக்கே வரேன், வெற்றி பெற்றவரும் போகலாம், அதுல தோல்வி அடைந்தவரும் உச்சநீதிமன்றத்திற்கு போகலாம். they are right to face up to the end. விடுற மாதிரி இல்ல. நீங்க எல்லாரும் ஒருங்கிணைக்கலாம் சொல்றீங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எல்லாருமே ஒருங்கிணைந்தா புகழேந்தி போய் சேருவாரா? இல்ல நான் எல்லாரும் இல்ல சொல்லுங்க. எடப்பாடி ஒத்து வந்தாருன்னா நாங்க போட்ட வழக்கெல்லாமே வாபஸ் வாங்கிக்கிறோம். எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறோம். இந்த கட்சி ஒத்துமையாச்சுன்னா கரெக்டா சொன்னார் அவர் கஜேந்திரன் ஆனந்த் சார். அவர் ஒருத்தர் தான் மறுக்கிறார் சார். நான் போய் ஓபிஎஸ் கூட்டு வரேன், சசிகலா சினிமாவை கூட்டு வரேன், 2 பேரையும் கூட்டு வரேன். இன்னொருத்தர் தனி கட்சி நடத்துறா எனக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் வந்துட்டா இவரும் வந்துட்டா பேசி முடிச்சிடலாமே. யார்கிட்ட உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதானே சார். என்ன சார் பெரிய வாரம் இது? இது என்ன பாகிஸ்தான் இப்ப எல்லை பிரச்சனையா போயிட்டு இருக்கு, பாகா பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இறங்கி வராதுக்கு காரணம் என்ன? ஒரு கட்சிகிட்ட போய் அடிமையானதுக்கு காரணம் என்ன? கூட்டணி இல்லைன்னு சொல்லி பிஜேபி கூட போனதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் கேட்கறாங்கல்ல மக்கள். ஆகவே இது அத்தனைக்கும் அவர் பதில் சொல்லணும். தமிழ்நாடு பூரா ஒரு பேர் கெட்டிருக்கு. எடப்பாடி தலைமையில வந்து ஓபிஎஸ் நீங்க சசிகலா எல்லாரும் அதிமுக இணைந்து செயல்படுறதுக்கு தயாரா இருக்கீங்க. லெட் தம் டிசைட். எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தா அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, சின்னம்மாவா இருந்தாலும் சரி, ஓகே ரைட். யார் சாதாரண ஆள் தான் வரட்டுமே, சின்ன ஆள் மேல வரணும், முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்கல்ல, பொதுவான ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுப்போம். அப்படி இணையும் போது பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி ஏற்றுப்பீங்களா? அதுக்கு பின்னாடி அது பேசுற பின்னாடி தான் அந்த முடிவு எடுக்க முடியும். இது தாந்தோட்டத்தினமா எடுத்த முடிவு. இந்த முடிவு தொண்டர்கள் முடிவல்ல, பொதுமக்கள் முடிவல்ல. ஏன்னா கீழே போயிடுச்சு, இலை தாமரை மேல வந்துருச்சு. இந்த இணையும் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுப்பீங்களா? உட்காந்து பேசும்போது தான் சார் முடிவு பண்ணணும். எல்லாரும் உட்காந்து பேசும்போது முடிவு பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணி ஒரு நல்ல தீர்வுக்கு வரணும். அந்த தீர்வில் ஏற்படுறதுக்கு எங்க கோஆர்டினேஷன் கமிட்டி எவ்வளவோ ட்ரை பண்ணோம், லெட்டர் எழுதுறோம், திரும்பியும் உட்காந்து ட்ரை பண்ணுவோம். இங்க இருந்து நம்ம லாஸ்ட் சான்ஸை பழனிசாமி கொடுப்போம். அவர் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா விபரீதமான அரசியல் விளைவுகள் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். அது என்னால் தான் ஆரம்பிக்கும். அதுக்கு நான் தான் காரணமாக இருப்போம். between the versus புகழேந்தி versus பழனிசாமி ஃபைட். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படுறது அவர் நீங்க எல்லாம் இணைஞ்சீங்கன்னா அவருடைய பொதுச் செயலாளர் பதவி நான் தான் கேட்கிறேன். நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா அவர் ஒருவேளை ஏத்துக்கிட்டாருன்னா? திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசமானது தோட்டம், தோட்டம் எல்லாம் எனக்கே சொந்தம் என்பது சுயநல கூட்டம்னு சொன்னாரு கவியரசு. திறமை தைரியம் இருந்தா அந்த பயம் வரக்கூடாது. நீங்க சொல்றதை பார்த்தா விரைவில் அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா எல்லாரும் இணைஞ்சிருவாங்க. அதுதான் சார் அதுதான் வேணும்னு பாடுபடுறோம் சார். இணையணுன்றதுதான் சார் இங்க போராட்டம். அதுதான் மக்கள் எண்ணங்கள், தொண்டர்களுடைய வேண்டுகோள். அதுக்கு தடையா இருக்கவர் தான் பழனிசாமி. இதுவரைக்கும் நீங்க இணைப்பை பத்தியே பேசாத புகழேந்தி இப்ப திடீர்னு பேசுறது என்ன காரணம்? நான் இப்பயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இணைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நானே இருந்துட்டு பதவி எதையும் புகழேந்தி வாங்க மாட்டேன். கையெடுத்து கும்பிட்டு அம்மா படம் வீட்டுல இருக்கு, நேரா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அதுக்காக பின்னாடி போகல. போற ஆளா இருந்தா நான் எங்கேயோ இருந்திருக்கணும். எனக்கு கூட்டு சேர்மன் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அந்த காலத்துல இந்த புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, பேர் சொல்லவே விரும்பல, இங்க இருந்து போனாரு. அவர்கிட்ட போகாதீங்க, சேர்மன் கொடுக்குறாங்க, அப்பயும் ஒத்து போல. அம்மா இருக்கும் பொழுது பிணை கொடுத்து கேஸுக்கு நடந்தேன். நான் எங்கேயோ இந்த டெல்லிக்கு பர்மனண்டா ராஜ்யசபா எம்பியா வந்திருக்கணும். இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த கட்சி அழிந்துவிடக்கூடாது என்பதுதான் எனக்கு குறிக்கோள் சார். நான் எந்த யாரையும் தேடியோ நாடியோ புகழேந்தி போகவே மாட்டேன் சார். அம்மா இஸ் நிரந்தர பொதுச் செயலாளர். அதுல எந்தவித மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. இன்றைய தினம் புரட்சி கவி பாரதிதாசனுடைய பிறந்த நாள். புரட்சி கவி பாரதிதாசன் புகழ் ஓங்குக, ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேடம் போடுகின்றான், பொதுமக்களுக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றானோ என்று குரல் எழுப்பிய புரட்சி கவி பாரதிதாசன் வாழ்க 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 என்று